ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் விலாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என் புடவைகள் கலெக்ஷன். அதாவது என் மாமியார் வீட்டில் நான் புடவையெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். இப்போ இங்கே ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ அதனால் புடவைகள் கலெக்ஷன் போட்டிருக்கேன். இதுதான் என் பரிச சேலை. அதாவது இந்த பூ வச்சுட்டு பரிசம் போடுவாங்கள்ல, அந்த சேலை இந்த சேலை தான். பச்சை கலரு சேலை, உடம்பு ஃபுல்லாக. இங்கே முந்தானை வந்து பிங்க் கலரு, சட்டையும் பிங்க் கலர் தான். ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு, கொடி கொடியாக வச்சு ஒரு பூ லீஃப் மாதிரி போட்டு எல்லாமே ஸ்டோன்ஸு புட்டாஸ் தான். அதே மாதிரி இந்த சேலை ஃபுல்லாக உருவம் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கும். யானை எலிஃபெண்ட்டு தான் இந்த ரெண்டுமே கொடி கொடியாக போட்டு யானையும் எலிஃபெண்ட்டும் உருவம் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற சேலை வந்து கல்யாண சேலை. அதாவது என் கல்யாணத்துக்கு வந்து நான் ஒருத்தி இந்த சேலை பரிசு சேலையாக, இது ரெண்டாவது வந்து கல்யாண சேலை. செம்ம சூப்பராக ரெட் கலர், ஃபுல் ரெட்டு, சட்டையிலேருந்து எல்லாமே ரெட்டு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த முந்தானையில் இந்த பார்டர் மட்டும் ஸ்டோன் ஒர்க் அதிகமாக வச்சு அந்த மிரர் ஒர்க் மாதிரி தெரியும். ஆனால் மிரர் ஒர்க் இல்லை, அது ஒரு ஓட்டை மாதிரி வச்சு அதில் ஃபுல் ஸ்டோன், அந்த ஓட்டையை சுற்றி ஃபுல் ஸ்டோனு. செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும், அப்படியே ப்ரிட்டியாக இருக்கும். அந்த இதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா மேலே போட்டதுக்கே எவ்வளோ லுக் வைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என் கல்யாண சேலை. இந்த பார்டர் வச்சு காமிக்க பாருங்கள். கல்யாண சேலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்படியே மேக்கப் செட்டு அதோட போட்டு இருக்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரெட் கலரு சும்மா அந்த படத்தில் வர காம்பினேஷன் ரெட்டு அதை மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரீன் கலர் saree. இதே என் ஹஸ்பண்டு கல்யாணம் ஆகி 1 மந்தில் எனக்கு எடுத்து கொடுத்த சேலை. செம்ம அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து மூணாவது சேலை வந்து இது எங்கள் அம்மாவுக்கு கல்யாணத்தப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்த சேலை. ஆனால் நான் எங்கள் அம்மா எனக்கு வேணாண்டா, நான் பத்து சேலை கேட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருச்சு. இது இந்த சேலை இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த சட்டையும் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து சேரலை, அப்போ ஒல்லியாக இருந்தேன், இப்போ பிக் ஆகிட்டு அந்த சேலை. இது வந்து ரெண்டாவது வந்து கூரைப்புடவை மாதிரி இருக்கும், பட்டுலேயே கூரைப்புடவை செம்ம ப்ரிட்டியாக அழகாக இருக்கும். அப்படியே இந்த அரக்கு கலர் மாதிரி சேலை. இதுதான் முந்தானை, இது முந்தானையில் மேல் பகுதி. இப்போ கீழ்ப்பகுதி காமிக்க பாருங்க. அதுக்கன்ட்டு உடம்பு ஃபுல்லாகவே கோடாக சின்ன கோடு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் பார்த்தா செம்ம ப்ரிட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது. சட்டை கிடையாது இந்த சேலைக்கு, ஒரு சட்டை ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணணும். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சேலை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சேலை. எங்கள் அம்மா சேலை தான், நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கவங்க. செம்ம சூப்பராக ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கும் இந்த சேலை. நான் வேணால் வச்சு காமிக்க பாருங்க. என் உடம்பு எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. கச்சிதமாக பிறந்தோம். பட்டு சேலைன்னா வடவடன்னு இல்லாமல் சாஃப்டாக காட்டன் சேலை மாதிரி. இது வந்து 2 3 4வது 5வது சேலை வந்து இது என்ன தெரியுமா, கோல்டன் கலர் சேலை. அதாவது சந்தன கலர் மாதிரியா கோல்டன் கலரில். இது வந்து நான் டிகிரி முடித்து இந்த பட்டமளிப்பு விழாக்கு போகும்போது என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்த சேலை. இந்த சேலையும் ஒரு சுடிதாரம் வாங்கி தந்தாங்க. அது ஞாபகார்த்தமாக ஒன்றும் வச்சுருக்கேன். இந்த சேலை அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் ரொம்ப வெடைக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்கும். அதுக்கன்ட்டு இது அப்போ உள்ள சேலையில் மாடல் படி நல்லா முந்தானையில் பூ போட்டு கொடி போட்டு முந்தானை நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கன்ட்டு உடம்புல மாடல் ரொம்ப இல்லாமல் அந்த சைடு இந்த சைடும் பார்டரு அது வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கன்ட்டு காட்டன் சேலை. இது செம்ம சூப்பராக இருக்கும். காட்டன் சேலையிலே இதை கெட்டினா உடம்பு அப்படியே ஒட்டின மாதிரி அவ்வளோ அழகாக நீட்டாக மடிப்பெல்லாம் அழகாக வந்திருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த காட்டன் சேலை. இது வந்து முந்தானை வந்து பாருங்கள், கோல்டன் கலரில் லீஃப் மாதிரி இந்த ஒரு இலை மாதிரி கொடுத்து அதில் அந்த சைடு இந்த சைடு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்து முந்தானை. உடம்பு ஃபுல்லாக கோல்டன் கலரும் க்ரீன் கலரும் பூவாக போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். எம்ப்ராய்டிங் எதுவுமே போடலங்க, காட்டன் சேலைங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மை ப்ளூ கலர் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த காட்டன் சேலை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் நான் வச்சு கெட்டி காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சேலை. அதுக்கன்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கேரளா சேலை. எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி ஒரு கேரளா சேலை இருக்கும். இது வந்து பிங்க்கும் க்ரீனும் இருக்குது பூவில். நம்ம சட்டை வந்து பிங்க்கு க்ரீனு ப்ளெயினாக போட்டாலும் சரி, ஆரி ஒர்க் போட்டாலும் சரி, செம்ம சூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா ஃபிட்டாக கொஞ்சம் தச்சு போட்டோன்னா சட்டை ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் கேரளா சேலையில் முந்தானை. 4 பூ கொடுத்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அவ்வளோ அழகாக இருக்கும் கேரளா சேலை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கன்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆர்யா மானசா கட்டியிருக்கிற மாதிரியே சேலை. இதை அப்படி பார்த்து தான் ரீல்ஸில் பார்த்து நான் எடுத்தேன். இது வந்து பொண்ணு வீட்டுக்கு அழைச்சி இந்த மாப்பிள்ளை சோறு சாப்பிட கொடுப்பாங்கள்ல, அப்போ எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்த சேலை. அப்போ இந்த சேலை கட்டியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் நல்ல விடன்னு தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அயன் பண்ணி இது ஃப்ரீ ஃபில்ட் எடுத்து வச்சு கட்டுவேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அப்படி சேலை கட்டினோன்னா செம்ம அழகாக இருக்கும். அதுவும் ரெட்டு வித் க்ரீனாக செம்ம சூப்பராக இருக்கும் சேலை.
அழகாக இருக்கும், டீச்சர் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கன்ட்டு இது வந்து இந்த சேலை வந்து ஆடிக்கு அழைப்பாங்கள்ல, கல்யாணம் ஆன புதுசில் தலை ஆடி அப்போ எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சேலை ரொம்ப ரொம்ப பிடிச்சி. ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு, ஜிமிக்கி ஒர்க்கு, அந்த சுகர் பீல்டு அந்த இதை வச்சு ஆரி ஒர்க்கு பண்ண சேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முந்தானை மட்டும்தான் அந்த பார்டர் போட்டிருப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக இந்த ஸ்டோனும் பீட்ஸ் ஒர்க்கும் வச்சுருக்கோம். உடம்பு ஃபுல்லாக அந்த பார்டரில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சேலை. அவ்வளோ ஆசைப்பட்டு எங்கள் அம்மா இந்த கலர் வேணாண்டா அப்படின்னுச்சு, எனக்கு இதாம்மா வேணும், எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நான் வற்புறுத்தி வாங்கினேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கட்டும்போது எங்கள் அம்மாவே நல்லா இருக்குமா, உனக்கு இது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த சேலை. பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள், கெட்டுன மாதிரி அழகாக ஆயிடுச்சு. இந்த சேலை நான் இது வரைக்கும் கெட்டுனதே இல்லை. எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. இப்போ வந்து நான் சுடிதார் தான் போடுறதுனால சேலை அவ்வளோவா கெட்டுறதில்ல. இது வந்து ராணி ப்ளூ சொல்லுவாங்களா, அதே மாதிரி கலரு, செம்ம சூப்பராக அவ்வளோ அழகாக. இதை கெட்டுனாலே ஒரு ஹை லுக் போடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காண்டி இந்த சேலையில் வந்து முந்தானை இதுதான் நான் இப்போ போட்டு காமிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கள் எல்லா கலருக்குமே அவ்வளோ அழகாக. கலருனால் அந்த ஹைலைட் பண்ணதும் போட்டதும் எடுத்து பிடிச்சிருன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி கலரு. பார்டர் வச்சுங்க பாருங்கள், ஒரு சைடு பார்டர் மட்டும்தான் ஸ்டோன் ஒர்க் வச்சு இது இருக்கும். ஒரு சைடு பார்டர்லாம் கிடையாது, பார்டர் இல்லாமல் தான் ஒன் சைடு பார்டர் சாரி தான். நான் ஃபுல்லாக பூ வச்சு அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், கெட்டின மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக. இது வந்து அடுத்து பார்க்க போகிற சேலை வந்து இதுதான். நான் ரிசப்ஷனுக்கு, அதாவது கல்யாணம் முடித்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்கள்ல, அப்போ இந்த சேலை கட்டியிருக்கேன். நான் ஃபோட்டோ ஷூட் ஆல்பம் கூட அடுத்த இதில் காமிக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேலை ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி நான் ஸ்டூடியோவுக்கு போகும்போது கட்டியிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தக்காளி கலர் மாதிரி சேலை, அதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்சு முந்தானையில் மட்டும் ஸ்டோன் ஒர்க்கு, பிறகு இந்த சைடும் அந்த சைடும் பார்டரில் இந்த ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்து அதில் நடுவில் ஒயிட் ஸ்டோன் கொடுத்து நடுவில் மட்டும் பிளாக் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேலை. இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேலை. அதுக்கன்ட்டு இது வந்து இதுதான் நான் பரசம் போட வர்றதுக்கு முன்னாடி இந்த சேலை தான் மொதல் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதை கலத்திட்டு தான் பரசம் போட்ட சேலை கட்டினேன். இது வந்து ராயல் அந்த ஸ்கை ப்ளூ க்ரீனும் லைட்டாக சேர்ந்த மாதிரியா இந்த அது ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்படி லைட் கலர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து நம்மளை பண்ணாமல் நம்ம கூட உடம்பு ஒட்டி நம்ம ஹைலைட்டாகவும் அது அப்படி தெரியறதுனால எனக்கு லைட் கலர் ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த சேலையில் ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. இந்த சேலை வந்து எங்கள் அம்மா சேலை தான். அப்போ வந்து நான் 8ஓ 9ஓ படிச்சுட்டு இருந்தேன். இந்த சேலைக்கு வந்தப்போ இந்த சேலையை எங்கள் வீட்டில் யாருமே இல்லாத போது நான் அந்த சேலையை இப்படி முந்தி வச்சு இப்படி மடித்து வச்சு கெட்டி நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எங்கள் அம்மா வச்சுருக்கும் போது இந்த சேலை எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு இது வேணும், நான் யாருமே இல்லாத போது நான் கெட்டி பார்த்தேன் இந்த சேலை. அதனால் இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எங்கள் அம்மாட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சேலை. நான் அப்போ வச்சு காமிச்சது. அதுக்கன்ட்டு இந்த சேலை ஒரு காட்டி கூட கட்டலை. இப்போ தான் நான் தான் சுடிதாரே போட்டுட்ருக்கேனே, அதனால் சேலை கட்டலைங்க. அதுக்கன்ட்டு இதுவும் நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்ச சேலை இருக்குது. இது வந்து திருவிழாவுக்கு எல்லாருமே லேடிஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த சேலை. எங்கள் அம்மா எல்லோரும் எடுத்த சேலை. எங்கள் அம்மாவும் கட்டலை, கடைசியில் நானும் கட்டலை, அப்படியே வச்சுருக்கேன். புதுசாக குழந்தைங்க பெருசானவோ இங்கே செட்டில் ஆகும்போது கட்டிக்கலான்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தான். அதுக்கன்ட்டு ஃபுல் எம்ப்ராய்டிங் ஸ்டோனு ரொம்ப அழகழகாக இருக்கும் இந்த சேலை. அதுக்கன்ட்டு இது ஜிமிக்கி கம்மல். இந்த ஜிமிக்கி கம்மல் சேலை வந்துச்சுல புதுசாக, அந்த அப்போ எடுத்து கொடுத்த எங்கள் கனியத்தை எடுத்து கொடுத்த சேலை. இது வந்து காட்டன் சரியிலே செம்ம. அதுவுமே தாங்க மடிப்பு வச்சு அப்படியே கலையாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட இந்த ஃப்ரீ ஃபீல்டிங் எடுத்து வச்சு கட்டணுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நான் அப்படி எடுத்து வச்சு கட்டினதில்லை. ஒன்றுமே நான் கட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன். செம்ம அழகாக இருக்கும். இதுதான் அந்த காட்டன் சேலை, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமிக்கி சேலை இதுவும் நம்ம கலருக்கு கட்டினா செம்மையாக ஒரு கோல்டு நெக்லஸ் இல்லாட்டி இது போட்டாலும் ரொம்ப அழகாக. அதுக்கண்டு பார்க்க போகிறதெல்லாம் பூனம் சேலை தான். இப்போ பூனம் சேலையிலே இந்த ஸ்டோன் ஒர்க்கு, அதாவது ஸ்டோன்னால் இந்த சிக்கனா மாதிரி ஸ்டோனு எம்ப்ராய்டிங் போட்டோம், அதை மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு சேலை. அதுக்கன்ட்டு இதுவும் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி கெட்டினேன்னா அப்படியே உடம்புல கெட்டின மாதிரியே இருக்காது. ரொம்ப ரொம்ப இந்த வெயில் அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி லைட் கலரு அப்படி தான் நான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன் இந்த சேலை. இது எல்லாமே பூனம்லேயே சாஃப்ட்டு பூனம் சேலை மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் இப்போ பார்க்க போகிறேன். அதுக்கன்ட்டு இது வந்து ஒரு க்ரீன் வித்து ஒயிட்டு பூ போட்டது. இது அந்த சேலை மாதிரி இல்லை, பூனம் சேலை மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. அதுக்கன்ட்டு இதுலேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இது இந்த ரெட் கலர் காட்டன் சாரி. இந்த சேலை கட்டியிருக்கும் போது தான் என் மூத்த பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்துச்சு.
இந்த சேலை கட்டிட்டு தான் வகுத்து வலி வந்துச்சு. குழந்த இந்த சேலையில் தான் பிறந்துச்சு. அதனாலேயே எல்லா காட்டன் சேலையும் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். ஆனால் இந்த சேலை மட்டும் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்க மாட்டேம்மா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கன்ட்டு இது வந்து எங்கள் மாப்பிள்ளை சோறு போடும்போது எங்கள் சித்தி எடுத்து கொடுத்த சேலை. இது வந்து அதே மாதிரி இது ஒனியூர் சித்தி எடுத்து கொடுத்த சேலை. ஒன்றும் கெட்டலை, அப்படியே அந்த இது கூட கிழிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். கிரேப் சேலை மாதிரியா, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். நான் பெருசாக சேலை எதுவுமே கெட்டலைங்கோ, அப்படியே இருக்குங்க. அதுக்கன்ட்டு இதுவும் அந்த சின்ன மாதிரி இப்போ ஆர்டர் போட்டு உடம்பு ஃபுல்லாக வரும். ஆனால் நானும் இது ரொம்ப காட்டி கட்டியிருக்கேன். ஆனால் அந்த சின்ன போகாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சேலை. சேலை கட்டணும்னா எல்லா சேலையும் இங்கே இருக்கா, அதனால தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் சேலை கட்டாமல் அப்படி இருக்குது. இது ஐஸ் கலர் சேலை. இதில் நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவே எடுத்திருக்கோம். மொத குழந்தைக்கு திருச்செந்தூருக்கு மொட்டை போடுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுப்போம்ல, அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது கட்டின சேலை அந்த சேலை. அதுக்கன்ட்டு இது ராணி ப்ளூ க்ரீன் காட்சி சாரி இது வந்து பிங்க் கலரு, அவ்வளோ அழகாக இருக்கும். பிங்க் கலரில் பார்டர் வந்து கருப்பு கலர் பூ போட்டது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேலை. அதுக்கு நம்ம பார்க்க இந்த சேலையிலையும் கிஸ்டி இருக்குங்க. இந்த சேலை கட்டியிருக்கும் போது தான் எங்கள் சித்தி மகளுக்கு சடங்கு. ஆனால் நான் கிளம்பி போயிருக்கேன். எனக்கு தண்ணி ஓவர் ஃப்ளோர் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு வந்துச்சு. அதனால் அந்த சேலை ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இது மாரியம்மன் கோயிலுக்கு கோடு ஊற்றுற மாதிரி சேலை, எல்லோ கலர் சேலை. ஆனால் இது வந்து எல்லாருமே அம்மாக்கள் பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லோ சேலை, பூ போட்டது, செம்பருத்தி பூ எடுத்து கொடுக்கணும். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், சாஃப்ட் சில்க்கு. அதே மாதிரி இந்த சேலையிலேயே எனக்கு ஒரு மெமரிஸ் இருக்குது. நான் கல்யாணம் ஆகி கெட்டின சேலை இந்த சேலை. அதனால் ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆகி மறுநாள் கட்டுவோம் இல்லையா, அப்போ கட்டின சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கன்ட்டு இது வந்து காப்பி கலர் மாதிரியா, ஆனால் முந்தான செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும். லீஃப் பூ தான், ஆனால் கோல்டுலேயும் ஒரு காப்பர் சேர்ந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சேலை. எல்லா சேலையுமே நான் ஒன்றும் எதுவுமே கட்டலைங்க, அப்படியே இருக்குது அலசி வச்ச மாதிரி. அதுக்கன்ட்டு இது க்ரீனும் பார்டர் வந்து பிங்க் கலர். இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஒரே மாதிரி சேலை எடுத்து கொடுத்துச்சு. அப்போ எடுத்த சேலை. பாதி சேலை வந்து சென்னையில் இருக்குது, பாதி எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ஷன் காமிக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஆல்.